நண்பர்களே, மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதா? அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்த தயாரிக்கிறதா? இந்த கேள்விகள் இன்று மிகவும் பெரியவையாகிவிட்டன. ஏனென்றால் நேற்று இரவு யபுஜைராவின் எண்ணெய் கிடங்கில் 16 ஏவுகணைகளால் நடந்த தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியுள்ளது. இன்று மே மாதம் 6ஆம் தேதி செய்தி என்னவெனில், இந்த நெருக்கடியில் 3 இந்திய குடிமக்கள் காயமடைந்துள்ளனர். செய்தி டெல்லிக்கு வந்தவுடன் பிரதமர் மோடி இதை ஏற்க முடியாதது என்று அறிவித்தார். இப்போது ராத்தபேல் உட்பட இந்திய இராணுவம் புறப்பட்டுவிட்டது என்ற செய்தி வருகிறது. நண்பர்களே, இப்போது விஷயம் வெறும் இராஜதந்திரம் மட்டுமல்ல. ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தின் கீழ் தன் கடற்படையை நிறுத்திவிட்டார். மறுபக்கம் ஈரான் புதிய வரைபடம் வெளியிட்டு தெளிவுபடுத்திவிட்டது, தன் கடல் எல்லையில் யாரையும் சகிக்க மாட்டோம் என்று. ஆனால் மிகப்பெரிய திருப்பம் என்னவெனில், இந்தியா தன் ராட்பேல்களையும் 15,000 துணிச்சலான வீரர்களையும் மூலோபாய புள்ளிகளில் நிறுத்திய விதம் ஈரானை இப்போது 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டதாக உணர வைக்கிறது. கவலைக்குரிய விஷயம் என்னவெனில், ஈரான் இப்போது பாகிஸ்தானுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டது. அதே பாகிஸ்தான், அதோடு UAE-யின் உறவுகள் மிகவும் பாதிக்கப்பட்டுவிட்டன. UAE 15,000 ஷியா குடிமக்களின் வங்கி கணக்குகளை முடக்கி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டது. இந்த மாறி வரும் இராஜதந்திரம் இந்தியாவை UAE-யோடு நிற்க வைத்திருக்கிறது. ஆகிர் இந்தியா ஏன் இவ்வளவு பெரிய இராணுவத்தை அனுப்பியது? நாம் ஒரு பெரிய நெருக்கடியின் வாசலில் நிற்கிறோமா? இன்றைய இந்த விரிவான அறிக்கையில் இதுவரை உங்களிடம் மறைக்கப்பட்ட அந்த உண்மைகளை அம்பலப்படுத்துவோம். இப்போது நிலத்தடி உண்மைகளை விரிவாக புரிந்து கொள்ளுங்கள். புஜேராவில் நடந்த தாக்குதல் வெறும் UAE மீதான தாக்குதல் மட்டுமல்ல, உலக எண்ணெய் சப்ளையின் அந்த நாடியை வெட்டும் முயற்சி. அதை குழாய்த்தடம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நபுஜைராவிலிருந்து கடந்து செல்லும் இந்த குழாய்த்தடம் ஹோர்முஸ் நேரிடை வழியை முழுவதுமாக கடந்து செல்ல முடியும். ஹோர்முஸின் மீது தன் ஆதிக்கம் மாயமாகிவிடும் என்றால் எண்ணெய் விலைகளின் மீது தன் கட்டுப்பாடு இருக்காது என்பதை ஈரான் நன்றாக தெரியும். அதனால்தான் 16 ஏவுகணைகளால் இந்த எண்ணெய் கிடங்கை குறிவைத்தனர். சர்வதேச சந்தையில் அழுத்தம் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கதையில் மிகப்பெரிய திருப்பம் வந்தது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நெருக்கம் அதிகரிக்க தொடங்கிய போது. பாதுகாப்பு நிபுணர்களின்படி UAE சமீபத்தில் பாகிஸ்தானின் 15,000-க்கும் அதிகமான ஷியா குடிமக்களை நாட்டிலிருந்து வெளியேற்றியது மட்டுமல்ல, ஆண்டுகளாக சேர்த்து அவர்களின் சேமிப்பையும் வங்கி கணக்குகளையும் முடக்கிவிட்டது. UAE-யின் இந்த கடுமையான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பொருளாதார மற்றும் இராஜதந்திர அதிர்ச்சி. அது பாகிஸ்தானை நேரடியாக ஈரானின் பக்கம் தள்ளிவிட்டது. இதுவே அந்த திருப்புமுனை. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மறைவான கூட்டணி தோன்றுகிறது. இந்தியாவிற்கு இந்த நிலைமை ஆபத்தானது. ஏனென்றால் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து வந்தால் வளைகுடா பகுதியில் இந்திய நலன்களும் நம் குடிமக்களின் பாதுகாப்பும் ஆபத்தில் படும். இதுவே இந்தியாவை ஒரு கடுமையான முடிவு எடுக்க நிர்பந்தித்தது. இன்று ராத்பேல் உட்பட இந்திய இராணுவம் புறப்பட்டிருக்கும் போது அதன் அர்த்தம் தெளிவானது. இந்தியா இனி வெறும் பாதுகாவல் மட்டும் செய்யாது. ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கீழ் அமெரிக்க கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா தன் சக்தியை எப்படி காட்டியுள்ளது என்பதால் ஈரான் இப்போது 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டிருக்கிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி இந்தியா தன் மின்னணு உளவு திறன்கள் மற்றும் 15,000 வீரர்களால் ஒரு முற்றுகையை உருவாக்கியுள்ளது. எந்த தவறான நடவடிக்கைக்கும் பதில் இனி வினாடிகளில் கிடைக்கும். எந்த தாக்குதலுக்கும் காத்திருக்க மாட்டோம். முன்னெச்சரிக்கை தாக்குதல் செய்யலாம் என்று ஈரான் செய்கை காட்டியுள்ளது. ஆனால் 2026ஆம் ஆண்டின் இந்தியா தன் குடிமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருக்கிறது என்பது அவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் போயிருக்கலாம். இப்போது கேள்வி என்னவெனில், இந்த முற்றுகை ஒரு பெரிய மோதலின் சங்கேதமா அல்லது இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமை எதிர்ப்பக்க படைகளை பின்வாங்க வைத்து விடுமா? இப்போது அந்த செய்தியை கவனியுங்கள். இந்த நெருக்கடியை உலகப் போர் போன்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது அது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தொடங்கிவிட்டது. அதன் ஒரே நோக்கம் ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களை ஈரானிய அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பாக கொண்டு செல்வது. ஆனால் அதற்கு பதிலாக ஈரான் செய்தது அனைவரையும் திடுக்கிட வைத்தது. ஈரான் ஒரு புதிய அதிகாரப்பூர்வ வரைபடம் வெளியிட்டுள்ளது. அதில் சர்வதேச கடல் பகுதியின் ஒரு பெரிய பகுதியை தன்னுடையது என்று கூறி இங்கிருந்து கடந்து செல்லும் எந்த கப்பலையும் தாக்குவோம் என்று தெளிவாக்கிவிட்டது. இது ட்ரம்ப் தன் மிகப்பெரிய வெற்றியாக கருதும் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்க்கு நேரடியான சவால். நேற்று இரவே ஈரான் ஒரு அமெரிக்க கப்பலை குரூஸ் ஏவுகணையால் தாக்கி அதை திரும்பி செல்ல வைத்தது என்று கூறியது. ஆரம்பத்தில் அமெரிக்கா இதை முழுவதுமாக மறுத்தது. ஆனால் ஈரான் வீடியோ சான்றுகளை வெளியிட்ட போது ட்ரம்ப் ஒரு செய்தி சேனலில் தாக்குதல் நடந்தது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. அவர் அதை சிறிய சம்பவம் என்று சொன்னாலும் சரியே. இந்த மறுத்தல் அரசியல் திரைக்கு பின்னால் எவ்வளவு ஆழமான பதட்டம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஈரானின் 6 வேகமான ஸ்மார்ட் படகுகளை அமெரிக்கா மூழ்கடித்தது என்று அமெரிக்கா கூறுகிறது. அதே நேரம் ஒரு செய்தி சேவையின் அறிக்கை கூறுகிறது ஈரானின் பதிலடி அமெரிக்க விமான தளத்திற்கு பாரிய சேதம் ஏற்படுத்தியது என்று.
ஆனால் உண்மையான செய்தி என்னவெனில் இந்தியா இந்த செயல் பதில் விளையாட்டை எப்படி மாற்றிவிட்டது என்பதுதான். இந்தியா வெறும் அறிக்கை மட்டும் வெளியிடவில்லை, மாறாக ராத்பேல் உட்பட தன் இராணுவத்தை ஈரானின் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க முடியும் என்ற முன்னிலையில் நிறுத்திவிட்டது. பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள், 15,000 வீரர்களின் இந்த நிறுத்தலும் வானில் ராட்பேல்களின் கர்ஜனையும் ஈரானுக்கான முற்றுகையை நிறைவு செய்துவிட்டது. ஈரான் இப்போது புரிந்து கொண்டு விட்டது, ஏதேனும் முன்னெச்சரிக்கை தாக்குதல் செய்ய முயற்சித்தால் இனி அது வெறும் அமெரிக்காவோடு மட்டுமல்ல, தன் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக எந்த அளவிற்கும் செல்ல தயாரான இந்திய இராணுவத்தோடு மோத வேண்டும் என்று. ஈரானின் முழு முயற்சியும் இப்போது ஹோர்முஸின் மீதான தன் பிடியை தக்க வைத்துக் கொள்வதாகவே இருக்கிறது. ஏனென்றால் அதுவே அதன் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. ஹோர்முஸ் திறந்திருந்தால் எண்ணெய் சப்ளையின் மீதான ஈரானின் கட்டுப்பாடு முடிவுக்கு வந்துவிடும். அதனால்தான் யுஏஇயின் வபுஜேராவை குறிவைத்தனர். ஹோர்முஸ் இல்லாமல் எந்த வழியும் பாதுகாப்பானது இல்லை என்ற செய்தியை உலகிற்கு கொடுக்க. ஆனால் இந்தியா இந்த விளையாட்டில் நுழைந்து நிரூபித்து விட்டது, வளைகுடாவின் அலைகளில் இனி ஒருவரின் ஏகாதிபத்தியம் நடக்காது என்று. இந்தியாவின் இந்த இருப்பு ஈரானை சமரசத்தின் மேசைக்கு கொண்டு வருமா, அல்லது இந்த முற்றுகை இன்னும் கடுமையாகுமா? நண்பர்களே, வீடியோவில் முன்னேறுவதற்கு முன்பு உங்களுடன் ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். இன்று நம் 15,000 துணிச்சலான வீரர்களும் ராடபேல் பைலட்டுகளும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு 7 கடல்களுக்கப்பால் நம் மூவண்ண கொடியின் மானம் கண்ணியம் பெருமை காக்க நின்றிருக்கும் போது அவர்களின் இந்த மனோதைரியத்திற்காக ஒரு வினாடி நேரம் செலவிட முடியாத நமக்கு? இந்திய இராணுவத்தின் இந்த வீரத்தில் உங்களுக்கும் பெருமை இருந்தால், காயமடைந்த நம் சகோதரர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்கட்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவிற்கு இப்போதே ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்கள். உங்கள் ஒரு லைக் வெறும் ஒரு எண் மட்டுமல்ல, நம் வீரர்களுக்கான உங்கள் டிஜிட்டல் ஆதரவு. பாருங்கள், மத்திய கிழக்கின் இந்த சக்கரவியூகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் இந்த மகா முற்றுகை மற்றும் இராஜதந்திர வெற்றியின் ஒவ்வொரு நுட்பமான தகவலும் உங்களை தடையின்றி வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி ஐகானை அனைத்தும் என்ற அமைப்பில் வையுங்கள். நாம் இங்கே வெறும் செய்தி மட்டுமல்ல, புதிய இந்தியாவின் உரத்த குரலை உங்களிடம் கொண்டு செல்கிறோம். இப்போது உங்களிடம் நேரடியாக ஒரு கேள்வி. யுஏஇயில் தன் இராணுவ சக்தியை அனுப்பி இந்தியா உலகிற்கு சரியான செய்தியை கொடுத்ததா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கமெண்டில் ஜெய்ஹிந்த் என்று எழுதி உங்கள் கருத்தை பகிருங்கள். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு எதிர்வினையும் இந்த விவாதத்தை இன்னும் வலுவாக்குகிறது. சரி, இப்போது வீடியோவின் மிகவும் திடுக்கிட வைக்கும் பகுதியை நோக்கி முன்னேறுவோம். ஆகிறென்ன அந்த பாகிஸ்தான் ஈரான் இணைப்பு, அது இந்தியாவை இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க நிர்பந்தித்தது. நண்பர்களே, இந்த முழு பதட்டத்தின் பின்னால் ஒரு மறைவான கதை இருக்கிறது. அதை பிரதான ஊடகங்கள் இதுவரை கவனிக்கவில்லை. இந்த கதை தொடங்குவது பாகிஸ்தானுக்கும் யுஏஇக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசலிலிருந்து. அது மத்திய கிழக்கின் சமன்பாடுகளையே ஆட்டிவிட்டது. செய்தி என்னவெனில், யுஏஇ பாதுகாப்பு காரணங்கள் கூறி பாகிஸ்தானின் 15,000த்திற்கும் அதிகமான ஷியா குடிமக்களை நாட்டிலிருந்து வெளியேற்றியது மட்டுமல்ல, ஆண்டுகளாக சேர்த்து அவர்களின் பணத்தையும் வங்கி கணக்குகளையும் முடக்கியுள்ளது. யுஏஇயின் இந்த கடுமையான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பொருளாதார மற்றும் இராஜதந்திர அதிர்ச்சி. அது பாகிஸ்தானை நேரடியாக ஈரானின் பாளையத்தில் தள்ளிவிட்டது. இதுவே அந்த திருப்புமுனை. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மறைவான கூட்டணி வெளிவருகிறது. நிபுணர்களின் கருத்துப்படி பாகிஸ்தான் இப்போது ஈரானுக்கு அந்த மூலோபாய ஆழத்தை கொடுக்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அதற்கு மிகவும் தேவையானது. சவூதி அரேபியாவோடு பழைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கொண்ட பாகிஸ்தான் இப்போது யுஏஇடம் பழிவாங்க ஈரானோடு உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்கிறது. இந்த ஒரு இணைப்பின் விளைவே ஹோர்முஸில் ஈரான் இன்னும் ஆக்ரோஷமாகிவிட்டது. பாகிஸ்தானின் துணை கிடைத்தால் இந்திய நலன்களையும் சவாலுக்கு உட்படுத்தலாம் என்று ஈரானுக்கு தெரியும். ஆனால் இங்கேதான் இந்தியா தன் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த கூட்டணி வலுவடைந்தால் வளைகுடாவில் இருக்கும் பல லட்சம் இந்தியர்களின் பாதுகாப்பு ஆபத்தில் படும் என்று இந்தியா முன்கூட்டியே கணித்துவிட்டது. அதனால்தான் யுஏஇயை காக்க இந்தியா தன் முழு பலத்தையும் ஊற்றியது. ராரபேல் விமானங்களின் ரோந்தும் 15,000 வீரர்களின் நிறுத்தலும் வெறும் யுஏஇக்கு உதவி மட்டுமல்ல, மாறாக பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான செய்தி. வளைகுடாவின் அரசியலில் அதன் எந்த நடவடிக்கையும் வெற்றியடையவிட மாட்டோம் என்று இந்தியா தன் இந்த இருப்பால் உறுதி செய்துவிட்டது. ஈரான் இப்போது 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டிருக்கிறது. அதன் ஒவ்வொரு நகர்வும் டெல்லியின் கூர்மையான கண்ணில் இருக்கிறது. யுஏஇ இன்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எண்ணெய் குழாய் தடங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க இந்தியாவை போல் நம்பகமான மற்றும் வலுவான நண்பர் மட்டுமே இருக்கிறது. சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஒரு பக்கம் சவூதியிடம் பணம் வாங்கி கொண்டு மறுபக்கம் ஈரானோடு சேர்ந்து பகுதியின் அமைதியை குலைக்க முயற்சித்தது. இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது, நண்பர்களோடு நிற்போம். சவால் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரியே. பாகிஸ்தான் மற்றும் ஈரானின் இந்த கூட்டணி இந்தியாவின் இந்த முற்றுகையை தாங்கிக் கொள்ளுமா,
அல்லது இந்தியாவின் இந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு இந்த பகுதியில் சக்தியின் புதிய சமன்பாட்டை உருவாக்குமா? இப்போது அந்த பொருளாதார போரை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ள நீங்கள் ஆழத்திற்கு இறங்க வேண்டும். ஈரானின் முழு விளையாட்டும் அழுத்தத்தின் மீதே நிற்கிறது. ஹார்மஸ் வளைகுடாவில் கப்பல்களை நிறுத்தினால் அல்லது பபுஜைரா போன்ற எண்ணெய் மையங்களில் ஏவுகணைகள் வீசினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைவானை நோக்கி ஏறும் என்று ஈரானுக்கு தெரியும். விலைகள் ஏறும்போது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அரசாங்கங்கள் மீது ஈரானோடு சமரசம் செய்யுங்கள் என்று மக்களின் அழுத்தம் அதிகரிக்கும். எந்த வகையிலாவது அமெரிக்கா தன் மீது விதித்த பொருளாதார தடைகளை நீக்கட்டும், முடக்கப்பட்ட பல $100 கோடி சொத்துக்களை திரும்ப கொடுக்கட்டும் என்று ஈரான் விரும்புகிறது. ஆனால் இந்தியாவிற்கு இது வெறும் உலகளாவிய விலைகளின் விஷயம் மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதார பாதுகாப்பின் விஷயம். இந்தியா தன் ஆற்றல் தேவைகளின் ஒரு பெரும் பகுதியை இந்த வழியிலேயே பூர்த்தி செய்கிறது. பபுஜெராவின் குழாய் தடம் அல்லது ஹோர்முஸ் வழி மூடப்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் கட்டுக்கடங்காமல் போகலாம். அதனால்தான் இந்தியா வெறும் இராஜதந்திரத்தை மட்டும் சாரவில்லை, ராத்தபேல் உட்பட தன் இராணுவத்தை இந்த பொருளாதார வழித்தடத்தை காக்க அனுப்பியது. இந்தியாவின் இந்த நிறுத்தல் ஒரு பொருளாதார கவசமாக செயல்படுகிறது. இந்திய எண்ணெய் டேங்கர்கள் எந்த தடையும் இன்றி தங்கள் இலக்கை அடைவதை உறுதி செய்கிறது. நிபுணர்களின் கருத்துப்படி ஈரான் மற்றும் பாகிஸ்தானின் மறைவான ஒப்பந்தம் ஓபெக்கிற்குள் பிளவை உருவாக்கும் ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். ஓபெக் மற்றும் ஓபெக் பிளஸில் இருந்து ஏற்கனவே தூரம் வைத்துள்ள யுஏஇ இப்போது முழுவதுமாக இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டது. ஈரான் 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டு விட்டது என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் வெறும் இராணுவ முற்றுகை மட்டுமல்ல, ஒரு பொருளாதார நாகரிகமும் கூட. ஈரான் திருட்டுத்தனமாக எண்ணெய் சப்ளை செய்ய முயற்சிக்கும் அந்த மறைவான வழிகளில் இந்தியாவின் கடற்படையும் ராட்பேல்களும் கண்ணை வைத்திருக்கின்றன. இன்று இந்தியாவின் இந்த முன்னெச்சரிக்கை கொள்கை உலகிற்கு சொல்கிறது, நம் ஆற்றல் பாதுகாப்போடு விளையாடுவதை சகிக்க மாட்டோம். ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடமும் இந்தியாவின் இராணுவ இருப்பும் சேர்ந்து ஒரு சுவரை எழுப்பியுள்ளன. அதை கடந்து செல்வது ஈரானுக்கு சாத்தியமற்றதாகவே தெரிகிறது. சாபஹாரின் வாணிகம் தன் இடத்தில் இருக்கட்டும், ஆனால் நம் குடிமக்களின் நலன்கள் மற்றும் யுஏஇ போன்ற நம்பகமான கூட்டாளியின் பாதுகாப்பு என்று வரும்போது இந்தியா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தத்தின் முன்னால் ஈரான் மண்டியிடுமா, அல்லது இந்த சிறிய போரை மகா நெருக்கடியாக மாற்றும் ஏதோ தற்கொலை நடவடிக்கையை நோக்கி செல்லுமா? நண்பர்களே, இந்த மகா முற்றுகையின் பின்னால் இன்னொரு அண்ணாந்த வீரர் இருக்கிறார், அது இஸ்ரேல். புஜேராவில் வந்த நெருக்கடி யுஏஇயின் எண்ணெய் குழாய் தடத்தில் மட்டும் அடிபடட்டதல்ல, மாறாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் வளர்ந்து வரும் அந்த கூட்டணிக்கும் ஒரு செய்தி. அது மத்திய கிழக்கில் ஒரு புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கிவிட்டது. பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரானின் இந்த தாக்குதலின் பின்னால் ஹண்டலா போன்ற சைபர் குழுக்களின் அந்த தகவல்களும் இருக்கலாம். யுஏஇயும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானின் கடல் நாகரிகத்தை இன்னும் கடுமையாக்கப் போகிறார்கள் என்று சுட்டிக்காட்டியது. ஆனால் இந்தியா தன் சகிப்பின்மை கொள்கையின் கீழ் இந்த முறை பாத்திரத்தையே திருப்பிவிட்டது. நிலத்தடி உண்மை என்னவெனில், இந்தியா இப்போது வெறும் ஒரு கூட்டாளி மட்டுமல்ல, இந்த பகுதியின் புதிய பாதுகாப்பு கட்டுமான சிற்பியாகிவிட்டது. ராத்பேல் உட்பட இந்திய இராணுவம் புறப்பட்ட போது தெல் அவீவிலிருந்து வாஷிங்டன் வரை இந்த செய்தி சென்றடைந்தது. இந்தியா இனி தன் பாதுகாப்பிற்காக வேறு ஒரு நாட்டின் நடவடிக்கைக்காக காத்திருக்காது என்று. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இப்போது நிகழ்நேர உளவுத்துறை பகிர்வு நடக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் ட்ரம்ப் ஸ்மார்ட் படகுகள் என்று அழைக்கும் ஈரானின் ஒவ்வொரு படகும் இந்திய ரேடார்களும் செயற்கைக்கோள்களும் கண்ணை வைத்திருக்கின்றன. ஈரான் 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது அதில் இந்தியாவின் மின்னணு போர்த்திறனின் பங்கு மிகவும் முக்கியமானது. இப்போது அந்த பாகிஸ்தான் காரணியை மீண்டும் கவனியுங்கள். யுஏஇ பாகிஸ்தான் குடிமக்களை வெளியேற்றி அவர்களின் வங்கி கணக்குகளை முடக்கியதன் பின்னால் இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பகிரப்பட்ட உளவுத்துறை அறிக்கைகளின் கை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குடிமக்களில் சிலர் ஈரான் மற்றும் பாகிஸ்தானின் உளவு நிறுவனங்களால் யுஏஇ எண்ணெய் கிடங்குகளை உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்டிருந்தனர் என்று செய்தி வருகிறது. இந்த முக்கியமான தகவலுக்கு பிறகே யுஏஇ கடுமையான நடவடிக்கை எடுத்தது. அது பாகிஸ்தானை ஈரானோடு சேர்ந்து ஒரு தவறான கூட்டணி அமைக்க நிர்பந்தித்தது. ஆனால் இந்தியா தன் இராணுவத்தை அனுப்பி தெளிவுபடுத்தி விட்டது. பாகிஸ்தானும் ஈரானும் சேர்ந்து இந்த பகுதியின் அமைதியை குலைத்தால் இந்தியா மௌனமாக வேடிக்கை பார்க்காது. ஈரானின் முழு முயற்சியும் இப்போது இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் இடையில் வளர்ந்து வரும் வாணிக உறவுகளை உடைப்பதாகவே இருக்கிறது. ஏனென்றால் அதுவே இந்தியாவை நேரடியாக ஐரோப்பாவோடு இணைக்கும் வழி. ஆனால் இந்தியாவின் ராட்பேலின் கர்ஜனை நிரூபித்து விட்டது, இந்த புதிய இந்தியா வழித்தடத்தின் பாதுகாப்பிற்காக எந்த அளவிற்கும் செல்வோம் என்று. ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தன் இடத்தில் இருக்கட்டும், ஆனால் இந்தியாவின் இந்த சுதந்திரமான இராணுவ இருப்பு சொல்கிறது, நாம் இப்போது யாரின் பின்னவல் அல்ல, உலகிற்காக விதிகளை நிர்ணயிக்கும் சக்தி.
ஈரான் தன் தொழில்நுட்ப மற்றும் இராணுவ முற்றுகையை உடைத்துக் கொள்ளுமா, அல்லது இந்தியாவின் இந்த ஊடுருவ முடியாத கவசம் தன் கொள்கைகளை மீண்டும் யோசிக்க ஈரானை நிர்பந்திக்குமா? நண்பர்களே, இப்போது வானில் தெரிவதை விட மிகவும் ஆபத்தானது கடலின் ஆழங்களிலும் டிஜிட்டல் சேவையகங்களிலும் நடக்கிறது. இன்று ராரபேல் உட்பட இந்திய இராணுவம் புறப்பட்டிருக்கும் போது அதோடு இந்தியாவின் சைபர் பிரிவும் செயலில் வந்துவிட்டது. சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய டேட்டா திருட்டை தடுத்த அது. நிபுணர்களின் கருத்துப்படி வபுஜேராவில் தாக்குதல் நடந்தபோது ஈரான் ஏவுகணைகளை மட்டும் வீசவில்லை, UAEயின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை கண்காணிக்கவும் ஒரு பெரிய சைபர் தாக்குதல் செய்தது. ஆனால் இந்தியாவின் உதவியால் UAE இந்த டிஜிட்டல் முற்றுகையை சில நிமிடங்களிலேயே உடைத்தது. நிலத்தடி உண்மை என்னவெனில், ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மறைவான கூட்டங்களில் இப்போது நீருக்கு அடியில் இருக்கும் கேபிள்களை குறிவைக்கும் சதி திட்டமிடப்படுகிறது. இந்த கேபிள்கள் வெட்டப்பட்டால் UAE மட்டுமல்ல, இந்தியாவின் டிஜிட்டல் தொடர்பும் உலகிலிருந்து துண்டிக்கப்படலாம். இதுவே காரணம், ஈரான் இப்போது 4 பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டுள்ளது. வெறும் நிலத்திலும் வானத்திலும் மட்டுமல்ல, கடலின் அடியிலும் கூட. உலகளாவிய இணையம் மற்றும் எண்ணெய் வாணிகத்தின் நாடிகள் கடந்து செல்லும் அந்த முக்கியமான இடங்களில் இந்தியா தன் தன்னியக்க நீருக்கு அடியில் வாகனங்களை நிறுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி வேறொரு நாட்டின் எல்லைகளுக்கு அருகில் இந்தியா இவ்வளவு பெரிய பலதுறை நடவடிக்கை நடத்துவது இதுவே முதல் முறை. பாகிஸ்தானின் பங்கு இங்கே இன்னும் சந்தேகத்திற்கிடமாகி விடுகிறது. பாகிஸ்தான் தன் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் ஈரானுக்கு அந்த மௌன பாதையை கொடுக்கிறது என்று செய்தி வருகிறது, இந்திய கடற்படையின் கண்களிலிருந்து தப்பி வெளியேற. ஆனால் இந்தியா IS விக்ராந்த் மற்றும் IS விக்ரமாதித்யாவின் சேர்ந்த முற்றுகையால் இந்த வழியை முழுவதுமாக மூடிவிட்டது. UAE இப்போது காப்பாற்றுவது இந்தியா என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் UAEயின் 4 பக்கங்களிலும் இந்தியா ஒரு மின்னணு கவசத்தை உருவாக்கியுள்ளது என்று, அதை ஈரானின் ஸ்மார்ட் படகுகளாலும் ஏவுகணைகளாலும் ஊடுருவ முடியாது என்று நிரூபிக்கப்படுகிறது. தொழில்நுட்பம் மற்றும் தைரியத்தின் இந்த ஒருங்கிணைப்பு வளைகுடாவின் வரலாற்றில் இந்தியாவை மிகப்பெரிய காவலராக நிலைநிறுத்தியுள்ளது. அப்படியானால் நாம் ஒரு பெரிய நெருக்கடியை நோக்கி செல்கிறோமா? உண்மை என்னவெனில், இந்தியாவின் இந்த முன்னெச்சரிக்கை நிறுத்தல் எந்த சம்பவமும் நடக்கும் சாத்தியத்தை குறைத்துவிட்டது. ஏனென்றால் ஒரு தவறு செய்தாலும் தன் முழு கடற்படையையும் பொருளாதாரத்தையும் இழந்து அதற்கு விலை கொடுக்க வேண்டும் என்று ஈரான் இப்போது தெரியும். அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இருந்தாலும் சரி, ஈரானின் புதிய வரைபடம் இருந்தாலும் சரி, 2026ஆம் ஆண்டின் இந்தியா தன் கோட்டை தானே வரைய தெரிந்த நாடு என்று நிரூபித்துவிட்டது. ஒரு வளர்ந்து வரும் மகா சக்தி எவ்வாறு எந்த நடவடிக்கையும் எடுக்காமலேயே அமைதி மற்றும் பாதுகாப்பு சூழலை நிலைநிறுத்தியது என்பதை இன்று ஒட்டுமொத்த உலகமும் காண்கிறது. நண்பர்களே, இன்றைய இந்த அறிக்கை சொல்கிறது, வளைகுடாவின் அலைகள் கூட இந்தியாவின் அனுமதியின்றி திசை மாறாத சக்தியாக உலக வரைபடத்தில் இந்தியா மாறிவிட்டது. நம் 3 சகோதரர்கள் காயமடைந்தது நம்மை வலிக்கிறது. ஆனால் நம் இராணுவத்தின் இந்த நடவடிக்கை நம்மை பெருமையால் நிரப்புகிறது. UAE காக்கும் இந்தியாவின் இந்த முடிவு வரலாற்றின் தங்க எழுத்துகளில் பொறிக்கப்படும் என்று நீங்களும் நினைக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பகிருங்கள். இந்த மகா அறிக்கையை தயாரிக்க மிகவும் கடின உழைப்பு செலவிட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தகவல் நிறைந்த மற்றும் துல்லியமான பகுப்பாய்வை தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி ஐகானை அழுத்துங்கள். ஆமாம், கமெண்டில் ஜெய் ஹிந்த் என்று எழுதி நம் வீரர்களின் மனோதைரியத்தை ஊக்குவியுங்கள். உங்கள் கருத்து என்ன? இந்தியாவின் இந்த முற்றுகை ஈரானை எப்பொழுதும் சாந்தப்படுத்தி விடுமா? கமெண்டில் விவாதத்தை தொடர்ந்து வையுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு பெரிய வெளிப்பாட்டோடு சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், வெற்றி இந்தியாவுக்கு.